இப்போ குடல் சுத்தம் பண்ணுவோம். இது பெருங்குடல், இது சிறுகுடல். சிறுகுடல் வந்து வெளியிலெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. இதை உள்ளே வந்து இப்படி இப்படி வச்சு இப்படி பெரட்டினா உள்ளே இருக்கிறது இந்த சைடு வந்துடும், இது இப்படி வந்துடும், இப்படியே வந்துடும். இதை வந்து அப்படியே இந்த தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். மொத்தமாக எல்லாத்தையும் பெரட்டிட்டு ஒன்றா கொண்டு போய் நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். விளக்கு மத்து குச்சியால் அப்படி குத்தினோம்னா, விளக்கு மத்து குச்சின்னு இல்லை, இது மாதிரி கூர்மையான ஒரு இது இருந்துட்டால் போதும். நமக்கு இதான் கிடைக்கிது. குடலை எடுத்து வச்சுக்கிட்டு விளக்கு மத்து குச்சியால் இப்படி குத்தி இப்படி பெரட்டி விட்டா அப்படியே எடுத்துட்டோம்னா இதை உள்ளே இருக்கிற பக்கமும் க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இருக்குல்ல, இந்த தளவில் கொஞ்சம் தூரம் வச்சு இப்படி உள்ளே அப்படி மடக்கணும். மடக்குனா சல்லுன்னு உள்ளே போயிடும். போதா? அந்த உள் சைடு வெளியில் வந்துருச்சா? வெளி சைடு உள்ளே போதா? வச்சுட்டு இப்படியே ஆப்போசிட்டில் பெரட்டிடலாம். வீட்டில் யாரும் இல்லை, சின்னோண்டு வாண்டு ஒன்று என்கிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த வாண்டு என்னென்ன செய்யக்கூடாதோ அவ்வளோதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணுறது? சுத்தம் பண்ணி வச்சு இதை கொண்டு அப்புறம் அலசிக்குவோம். இப்போ அடுத்து சின்ன சின்ன பீஸாக என்ன வெந்நீருக்குள்ளே வைக்கும் போது சூடு தாங்காது, பெருசாக இருந்துச்சுன்னா. இதை அப்படியே வெந்நீருக்குள்ளே நனைச்சி இப்படி தடவுனோம்னா இந்த மேலே உள்ள இந்த இதெல்லாம் போயிடும். செய்கிறேன் பாருங்கள். இதையும் ரெண்டாக நறுக்கணும். நிறைய மடிப்பு இருக்கும், அதனால சரி போய் வெந்நீரை சூடு பண்ணி இனிமேல் கிச்சனில் தான் வேலை. வெந்நீரில் போடணும். இன்னொன்று எடுத்து எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டுக்கணும். போட்டதை இப்படியே எடுத்து இப்படி வச்சுட்டு இப்படி உரிச்சா மேலே உள்ளதெல்லாம் எடுபட்டுரும். இதே வெந்நீரில் போட்டோன்னே அப்படியே கையை வச்சு தேய்ச்சா அப்படியே போயிடும். எவ்வளோ சுத்தம், எவ்வளோ ஈஸியாக இது பண்ணியிருக்காங்க. இது பெரிய கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே இன்னும் 2 தண்ணி வச்சுக்கிட்டு கையை கழுவிக்கிட்டு, கையை எது கழுவுறதுன்னா அந்த சூடு கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் வெந்நீரில் போட்டாலும் மரத்து போயிடும். அதனால் சத்து நேரம் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு எடுத்துடணும். இது எடுக்கிறதுக்குள்ளே அதெல்லாம் ஆறிடும். தேய்ச்சோன்னு போயிடும், ஆனால் சூடும் கை. இன்னொன்று செய்யலாம், லேசான ரொம்ப கூர்மையாக இல்லாத ஸ்பூனாக வச்சுக்கிட்டு இப்படி ஸ்பூனை வச்சுக்கிட்டே வலிச்சு விடலாம். எங்களுக்கு இப்படி கையிலே இது பண்ணி பழக்கமாக போச்சு.
அடுத்து ஒரு மடிப்பு எடுத்தால் இன்னொன்று வரும். அதையும் இப்படி தடவினோம்னா அப்படியே வந்துடும். அவ்வளோதான். அது இன்னொரு மடிப்பு எடுத்தால் அப்படி வரும். இப்படி சுத்தம் பண்ணால் வந்துடும். ஒரு இன்னொரு மடிப்பு எடுத்தால் மடிப்பாக இருக்கும். குடல் வந்து சாப்பிட்றது நம்ம குடலில் உள்ள புண்ணுகளெல்லாம் ஆற்றிடும், சூட்டை குறைக்கும், ரொம்ப நல்லது. அவ்வளோதான், இதை க்ளீன் பண்ணியாச்சு. இது சிறுகுடலுக்கு சுத்தம் பண்ணி நல்லா அலசி இருக்குது. இது பெருங்குடல் நல்லா வெந்நீரில் போட்டு நல்லா சுத்தம் பண்ணியிருக்கு. அலசி எடுத்துட்டு அலசுகிற வேலை நம்ம வேலை. க்ளீன் பண்ணி அலசி கொடுத்துருவோம். மருமக சூப்பராக சமைச்சிடும். ஓகே, டன். அப்படியே தண்ணி வடிஞ்சோடனே கட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அது சமைச்சிடும். ஓகே, பாய்.